வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கோடை காலத்தில் கோழிக்கு என்னென்ன காய்கறிலாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொரக்காய், முள்ளங்கி, முட்டைக்கோஸ் இந்த மாதிரி காய்கறிலாம் கொடுக்கலாம். இதனால் பார்த்தீங்கன்னா நீர் சத்து அதுக்கான நீர் சத்து தேவையான நீர் சத்து கிடைக்கும். அந்த நீர் சத்து குறைபாடு கிடைக்காது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸு, சொரக்காய் இந்த ரெண்டையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். சொரக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி, முட்டைக்கோஸையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி கோழிகளுக்கு போடும்போது வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடும். அதுதான் இதில் முக்கியமானது. முழுசாக ஏதாவது பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டோம்னா அது வேஸ்ட் பண்ணி அது மண்ணோட பிரட்டி இந்த மாதிரிலாம் நிறையா வேஸ்ட் ஆகும். முட்டை தள்ளியும் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். முட்டை தள்ளி கொடுக்கும்போது முட்டை நல்லா விடும். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய கோழிகளுக்கு இந்த முட்டைக்கோஸையும் சொரக்காவையும் போடுறேன் பாருங்கள். இது நல்லா விரும்பி சாப்பிடும். இதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு எனர்ஜியாக இருக்கும் இந்த வெயில் காலத்தில். இதே தண்ணி மட்டும் குடிச்சிச்சு, தண்ணி மட்டும் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா தண்ணி மோசனோட சேர்ந்து வேஸ்ட்டு டக்கு டக்குன்னு வெளியேறி அந்த இடமே ஈரமாக அதிகமாக சுத்தம் இல்லாமல் ஆயிரும். இப்போ மாடியில் வளர்க்குறனால இது பெரிய பிரச்சனையாகவே தான் இருக்கும். மண் தரையாக இருந்தால் கூட வேகமாக அது இஞ்சிரும், வெளி மெசலில் இருக்கும்போது காஞ்சும் போகும். இந்த மாதிரி மாடியில் வளர்க்கும்போது இந்த மாதிரி காய்கறிகளை கொடுக்கும்போது நீர் சத்து அதிகமாக அதுகளுக்கு கிடைக்கிது. அதோட கோழி எனர்ஜியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளைக்கழிச்சல் நோய் வரும் இந்த வெயில் காலத்தில். அதுலேருந்து தடுக்க இதுவும் மெயினான ஒரு ரீசன் தான். ஏன்னா அதோட உடல்நிலை குளிர்ச்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வெள்ளைக்கழிச்சல் நோயும் வராது. அவ்வளோ நான் இதுவரை 2 வருஷமாக இந்த மாதிரி கொடுத்துட்டு வரேன். வெள்ளைக்கழிச்சல் நோய் எனக்கு வந்ததே கிடையாது. நான் எந்த மருந்தும் யூஸ் பண்ணதும் கிடையாது. வெள்ளைக்கழிச்சல் வந்துட்டாக்க கூண்டோட காலியாகும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் செலவு பண்ணோம்னா நோய் வராமல் பார்த்துக்கலாம். இது பெரிய கோழிக்கு மட்டும் இல்லை, சின்ன கோழிகளுக்கும் கொடுக்கலாம். அதனால தான் இந்த காய்கறியில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கோழி கொஞ்சம் சண்டை போட்டு சாப்பிட்டாலும் தனித்தனியாக போய் அதான் எடுத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த சின்ன கோழியும் பார்த்தீங்கன்னா காய்கறிகளை நல்லா விரும்பி சாப்பிடும். காய்கறிகளை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுறதுனால இந்த சின்ன கோழி குஞ்சு பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுக்கும், வேஸ்ட் பண்ணாது அதிகமாக. 1-2 வேஸ்ட் ஆனாலும் அது பெரிய கோழி சாப்பிட்ரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு கோடை காலத்தில் இந்த மாதிரி, அதாவது மதிய நேரத்தில் அதிகமாக இந்த மாதிரி காய்கறி கொடுக்குறத ஃபாலோ பண்ணுங்கள். இதனால் உங்கள் கூண்டில் எந்த ஒரு வெள்ளைக்கழிச்சல் இந்த மாதிரி நோய்கள் வராது. அது கன்ஃபார்ம். தேங்க்யூ.